சிவாய நம. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பிரதோஷ வழிபாடு பற்றி பார்க்கலாம். சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபடுவதற்கான ஒரு புனிதமான நாள் தான் இந்த பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதந்தோறும் வருகின்ற திரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் மற்றும் பின் உள்ள குறிப்பிட்ட நேரங்களில் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரையோதசி என்னும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷத்தின் போது விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து குளித்து திருநீர் பூசிக்கொண்டு பின் சிவபெருமானை நினைத்து உபவாசம் இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா முழு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருப்பார்கள். சில பேர் பால் அருந்துவது, பழங்கள் சாப்பிடுவது போன்று விரதம் இருப்பார்கள். இப்படி விரதம் இருப்பவர்கள் சிவாலயம் சென்று சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு, காரம், புளிப்பு சேர்க்காத உணவுகளை உட்கொள்வது சிறப்பு. அன்றைய தினம் சிவபுராணம், சிவ தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். இந்த சுருங்க சொன்னால் பிரதோஷம் என்றால் தோஷங்கள் நீங்கி, அதாவது பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேர்கின்ற நேரம், முக்தி கிடைக்கும். மேலும் நம்ம வீட்டில் இந்த பிரதோஷ வழிபாட்டை மாதந்தோறும் கடைபிடித்து வந்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடைகள், குழந்தை பிறப்பில் ஏற்படக்கூடிய தடைகள் இதெல்லாம் நீங்கி நாம் நல்ல ஒரு செல்வங்களை பெற்று வளமான வாழ்வை பெறலாம். மேலும் பிரதோஷம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனம் ஆடுவதாக ஐதீகம். அதனால் அன்றைய தினம் நந்திக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாடும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் மற்றும் வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது வழக்கம். இவ்வாறு பக்தர்கள் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். ஆகையால் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பிரதோஷ வழிபாட்டை முறையாக கடைபிடித்து வந்தால் பாவமும் நீங்கி